எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள எப்படி சமாளிக்கிறது? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இந்த ஒரு உருவகத்தை வச்சு தான் இன்னைக்கு நம்மளோட விளக்கம் இருக்க போகுது. வாங்க, ரெஹான் ஒரு பையனோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவன் ஒரு பசில்ல சரி பண்ண முடியாம ரொம்ப கோவமாயிடுறான். போப்பா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வேண்டாம்னு சொல்லி அதை தூக்கி போட்டுடுறான். அப்போ அவங்க அப்பா ரொம்ப அமைதியா அதை எடுத்து, என்னாச்சு ஹீரோ, ஒரு சின்ன பிளாக் சேரலன்னு இவ்ளோ கோவமா? வாழ்க்கையில ஒரு பூட்டு இருந்தா அதை தொறக்க கண்டிப்பா ஒரு சாவி இருக்குமே அப்படின்னு கேக்குறாரு. பாருங்க, இந்த உருவகம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பூட்டு மாதிரி. ஆனா அதை திறக்கிற சாவி தான் எளிமை. இதுதான் இந்த விளக்கத்தோட மைய கருத்து. ஒரு சவாலை பார்த்து நம்ம சோர்ந்து போறப்போ அதுக்கான தீர்வு ஏற்கனவே இருக்குங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, இந்த நேரத்துல தான் ரெஹானோட அப்பா அவனுக்கு எல்லா பூட்டுகளையும் திறக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் கீய அறிமுகப்படுத்துறாரு. நம்ம மனசு பாரமா இருக்கும்போது அதை லேசாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஞானம் அது. அந்த மாஸ்டர் கீ அது என்ன தெரியுமா? அது குரான்லேந்து வர்ற ஒரு ஆழமான வாக்குறுதி. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இதோட அர்த்தம் நிச்சயமா கஷ்டத்தோடையே எளிமையும் இருக்கு. இது நமக்கு ஒரு புது பார்வைய தருது. அதாவது கஷ்டம் தனியா வர்றதில்ல, அது தன்னோட சேர்த்து எளிமைக்கான வழியையும் கொண்டு வருது. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே வசனம் திரும்பவும் சொல்லப்படுது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஏன் இப்படி திரும்பவும் சொல்றாங்க? ஏன்னா இது வெறும் ஒரு ஆறுதல் வார்த்தை கிடையாது. இது ஒரு கேரண்டி, ஒரு அசைக்க முடியாத உத்தரவாதம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் வருது? வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சவால்கள் எல்லாம் தண்டனை கிடையாது. இது நம்மளோட நம்பிக்கையையும் நம்ம மன உறுதியையும் வளர்க்கறதுக்காக வடிவமைக்கப்பட்ட சோதனைகள். ஒவ்வொரு சோதனையும் நம்மள இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த சோதனைகள் பலவிதமா வரலாம். உதாரணத்துக்கு, குரான்ல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் என்னன்னா, பயம், பசி, சொத்துல நஷ்டம், உயிர் இழப்பு, நம்மளோட உழைப்புக்கான பலன் கிடைக்காம போறது, இதெல்லாமே வாழ்க்கையோட ஒரு அங்கம்ங்கிறத தெளிவா காட்டுது. இப்போ நம்மளோட கவனத்தை கஷ்டத்துல இருந்து அதுக்கான தீர்வு மேல திருப்போம். அதாவது அந்த உறுதியான வாக்குறுதி மேல. நம்பிக்கைங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் இல்ல, அது ஒரு கேரண்டி மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. அந்த வசனத்துல வர்ற மா என்கிற அரபி வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, அதோட அர்த்தம் பிறகுனே இல்ல, அதோட அர்த்தம் கூடவே அல்லது உடன். இது எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க. அதாவது தேர்வுங்கிறது கஷ்டம் முடிஞ்ச பிறகு வர்றதில்ல, அது கஷ்டத்துக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு, இருட்டுக்குள்ளேயே ஒளி இருக்கிற மாதிரி. இந்த வாக்குறுதியை இன்னும் உறுதியாக்குற மாதிரி இன்னொரு வசனமும் இருக்கு. கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அல்லாதுக்கப்புறம் நிச்சயமா எளிமையை ஏற்படுத்துவான்னு இது நமக்கு உறுதியளிக்குது. இது குரான் முழுக்க காணப்படுற ஒரு நிலையான கருத்து, நம்பிக்கையோட ஒரு அசைக்க முடியாத ஆதாரம். சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இத நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? சாவிய கையில வச்சிருந்தா மட்டும் பத்தாது இல்லையா? அத பூட்ல போட்டு எப்படி திறக்கணும்னு தெரியணும். வாங்க, ரிஹானோட கதைக்கே திரும்ப போலாம். அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு விஷயம் கஷ்டமா இருக்குன்னா அது முடிய போகுதுன்னு அர்த்தம், அதனால பாதியில விட்றாத. இது முதல் படி, விடாமுயற்சி. ரிஹானும் திரும்ப அந்த பஸ்ல ட்ரை பண்றான். ரெண்டாவது, பொறுமை. அடுத்து அவங்க அப்பா ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுக்கறாரு. உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது வீட்டுப்பாடம் செய்ய முடியாம கஷ்டப்பட்டா நீ அவங்களுக்கு உதவ வேண்டும், அதுதான் உண்மையான பலம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த சக்தி வாய்ந்த சாவி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற எந்த பூட்டை துறக்க உங்களுக்கு உதவும் நினைக்கிறீங்க?